மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்ட தொடர்பாக தற்போது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். விவரங்களோடு நீரானுடைய சிறப்பு செய்தியாளர் மதன் விவரம் என்ன? பாமக கட்சியின் உரிமை தொடர்பாக அந்த கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் இடையே மோதல் நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு அவருடைய முகவரிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தன்னுடைய முகவரிக்கு இந்த கடிதம் அனுப்ப உத்தரவு கோரி அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது கடந்த 2025 ஆண்டு மே மாதமே அவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது. கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை கொண்டு அவர் தாக்கல் செய்துள்ளதாக அன்புமணிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டும் எடுத்து வைத்துள்ளார். அதே போல கட்சி நிறுவனர் என்ற முறையில் தன்னுடைய அங்கீகாரம் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்சி கூட்டங்கள் நடத்தி அன்புமணி உரிமை கோர முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்க கூடாது என்றும் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தனக்கு தான் அந்த கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னம் யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கும் என உத்தரவு அளித்திருந்தது. ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த சின்னத்தை முடக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி அமர்வில் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி பட்டியலிடப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.